வணக்கம் சயின்டிஃபிக் தமிழன்ஸ். வணக்கம் சயின்டிஃபிக் தமிழன்ஸ். ஸோ ஒரு 3 வருஷம் ஜேர்னி, ஒரு கடினமான ஜேர்னி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 100,000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஜேர்னி ரொம்ப ஈஸியான ஒரு ஜேர்னி கிடையாது. இன்னொன்று, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி, ஸோ இந்த 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணனால யூடியூப் வந்து பொதுவாக சில்வர் பட்டன் அப்படின்ற ஒரு அவார்ட் வந்து இந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த அவார்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறையா சேனல்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய எஜுகேஷன் சேனல்ஸ் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான சேனல்ஸ் தான் வந்து 1 மில்லியன் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் அந்த டைமண்ட் பட்டன்றதை வாங்கினாங்க. அதே மாதிரி சில சயின்ஸ் கம்யூனிகேஷன் சேனல்ஸ், சில எஜுகேஷன் ரிலேட்டட் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ளோஸ் டு ஒரு 1 மில்லியன் வந்து ரீச் ஆக போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்க அந்த சேனல்ஸ் வந்து அவ்வளோ தூரம் ரீச் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம், அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு நம்பர். ஸோ அதனால் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இந்த அன்பாக்சிங் வீடியோ, அதாவது இந்த எங்களுக்கு கிடைச்ச இந்த சில்வர் பட்டனை அன்பாக்ஸ் பண்ணுற அந்த ஒரு வீடியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக, ஏன்னா இந்த ஜேர்னின்றது ரொம்ப கஷ்டமான ஜேர்னி, 3 இயர்ஸ் லாங் ஜேர்னி. இந்த லெவலுக்கு ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னென்ன வீடியோஸ் பண்ணோம், அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அப்பார்ட் ஃப்ரம் எங்களோட ரெகுலர் ஒர்க், அந்த டைமை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி எப்படி நாங்கள் பண்ணோம், அந்த ஒரு ஜேர்னியை வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்றதை ஒரு டெபிக்ட் பண்ணுறதுக்கு அந்த சில்வர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மவுண்டன் டாப்பில் இருக்குது, அந்த மலை உச்சியில் அங்கே லாஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த மலை உச்சியில் இந்த சில்வர் பட்டன் வந்து டெலிவர் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்க டெலிவர் பண்ணதுனால எங்களுக்கு மெசேஜும் வந்திருக்கு இப்போ. ஆமாம், ஏன்னா இந்த இது பார்த்திங்கன்னா இந்த பாத்து வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பாத்து. அதுவும் நமக்கு பின்னாடி இருக்கிற பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டெசர்ட்டு, ஒரு அரேபியன் டெசர்ட்டு. டெம்பரேச்சர் இப்போ பார்த்திங்கன்னா 48 டிகிரி பக்கத்தில் இருக்குது. ஃபீல்ஸ் லைக் ஒரு 50-55 வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு கஷ்டமான ஒரு என்வாயர்மெண்ட்டில் தப்பிச்சு நம்ம எவ்வளோ தூரம் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு எபிசோடு ப்ளஸ் ஃபீல்டு எபிசோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு தோடலாம் டக்குன்னு அந்த டெம்ப்ளேட்லாம் வந்துருக்கலாம், என்னென்ன கதெல்லாம் சொல்கிறா பாருங்க, அந்த கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்கிறோம், யாராவது மலை உச்சியில் டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்பீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக இருக்கட்டும், அதே சமயத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் தான். ஸோ உங்களுக்கு டெசர்ட்டையும் சுற்றி காட்டுறோம். இன்னொரு வீடியோ இருக்குது கண்டிப்பாக, டெசர்ட் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ இருக்குது. அது லேட்டர், பட் ஸ்டில் நம்ம இப்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் உருகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆமாம் டெசர்ட்டில் இருக்க இந்த டியூன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் அந்த மவுண்டன் கிட்ட போய் ரீச் ஆகி அதுக்கப்புறம் மவுண்டன் மேலே ஏறணும். அது ஒரு 300 to 400 மீட்டர்ஸ் அபவ் சீ லெவல் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு ஜேர்னி. லெட்ஸ் கோ. ஸோ என்னடா நாங்கள் பேசுகிறோம் ஒன்றுமே கேட்கலான்னு கேட்குறீங்க. அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ விண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இந்த டெசர்ட்டில் பார்த்திங்கன்னா விண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் பேச எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. ஸோ ரீ ரெக்கார்டிங்கில் சொல்கிறோம். இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு நடந்தே வர வேண்டியது, பட் இந்த வெயிலும் இந்த விண்டுனால காரில் வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து பட்டன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு பட்டனை நோக்கி நடக்கிறோம். ஸோ இந்த பட்டன் இந்த கிளிஃப்குள்ளே தான் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து கொரியர்காரங்க இங்கே வந்து டெலிவர் பண்ணல. அது இன்ட்ரடக்ஷன் நாங்கள் சொன்னது சும்மா ஒரு ஃபன்னாக இருக்கட்டும்ன்றதுக்காக சொன்னோம். பட் எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து டெலிவர் பண்ணார், இங்கே மேலே வந்து வச்சார். நாங்கள் ஜென்யூனாக வந்து மேலே கிளைம் பண்ணி எடுக்கணும்னு ட்ரை பண்ணோம். பட் நிர்மல் சொன்ன மாதிரி விண்டால் எடுக்க முடியல. ஸோ இதுதான் அந்த சில்வர் பட்டன். ஸோ நாங்கள் இந்த பார்ட்டில் வந்து நாங்கள் இன்னொரு அமைதியான இடத்துக்கு போய் அன்பாக்ஸ் பண்ணலாம். இது இங்கேயே அன்பாக்ஸ் பண்ண வேண்டியது தான், பட் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போய் அன்பாக்ஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். ஏன்னா எங்களோட துப்பி பறக்குது, பிரபு காதுக்குள்ளே மண்ணு போயிடுச்சு. ஸோ இன்னொரு ஒரு சேஃபான இடத்துக்கு போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஒரு வழியாக அந்த சாண்ட் ஸ்டாம்லேருந்து தப்பிச்சு ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன். நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்பாக்சிங் வந்து எங்களோட 3வது மெம்பரான கணேசன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் தனியாக இங்கே வீடியோ லைவ்ல இருக்கார். ஆமாம். ஸோ அது
டர்ன் பண்ணி காட்ட முடியாது. ஸோ எனிஹவ் வி வில் அன்பாக்ஸ் இட். ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஓகே. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக வந்தபோதும் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணலை. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஓகே பண்ணியாச்சு. ஓகே. ஸோ ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு Congratulations on your subscriber milestone. We are honored to take part in recognizing your achievement and want the experience to be exceptional. ஸோ ரிக்குன்னு ஒருத்தர் வந்து இந்த இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. திஸ் அவார்ட் வாஸ் இன்ஸ்பெக்டட் அண்ட் பேக்கேஜ் வித் கிரேட் கேர் பை ரிக். தேங்க்யூ ரிக். அப்புறம் இன்னொரு லெட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனைவரும் கண்டிப்பாக சயின்டிஃபிக் தமிழ் நேயர்களுக்கு 1 பில்லியன் சப்ஸ்கிரைபர் கொடுப்பீங்களாக அப்படின்னு சொல்லிட்டு சூசன் இல்லைங்க, அது சும்மா ஆக்சுவலி திஸ் இஸ் சிஇஓ ஆஃப் யூடியூப். அவங்க வந்து ஒரு ரொம்ப தேங்க்ஸ்னு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுறதன் மூலமாக இது வந்து 1 மில்லியன், அப்புறமேட்டு 10 மில்லியன். இந்த லெட்டர் இன்னும் 3 தடவை வரணும், எங்களுக்கு 2 தடவை வரணும். அது உங்கள் கீழே தான் இருக்குது. அந்த தமிழில் வந்து வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு அப்புறம் அடுத்து சயின்டிஃபிக் தமிழன்ஸ் தான் அந்த ஒரு 10 மில்லியன் கவுண்ட்டை வந்து ரீச் பண்ணி டைமண்ட் பட்டன் அடுத்து ஸ்ட்ரைட்டாக கோல்டு கிடையாது, டைமண்ட் பட்டன். சில்வருக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக டைமண்ட் பட்டன் 2 சேர்ந்து வரணும். இதெல்லாம் நம்புற கம்பி கட்டுற கதையாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட சில்வர். ஓகே, வெரி குட். சில்வர் பட்டன். ஸோ இதை கொஞ்சம் நம்ம கவரை எடுத்துடலாம். ஓகே. நம்ம ஊரில் அந்த புது கார் வாங்கிட்டு கவர் பிரிக்காமே ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பின்னாடி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது பட்டன். இதில் மிரரா இல்லை சில்வரா? மிரர் தான் நினைக்கிறேன். ஸோ ப்ரெசென்டட் டு சயின்டிஃபிக் தமிழன்ஸ் ஃபார் பாசிங் 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ வந்த ஜேர்னி வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ஜேர்னி கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு, நிறைய எஜுகேட்டிவ் ரிலேட்டடாக நிறையா இருந்துச்சு. ஸோ கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ண கான்ட்ரவர்சி வந்து லெமூரியா. ஸோ ஒரு இல்லாத ஒரு 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 காண்டினென்ட் வந்து ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது லெமூரியா மட்டும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஐசோலேட்டடான ஒரு விஷயம் கிடையாது. அதை சுற்றி நிறைய விஷயம் இருக்குது. அதை பற்றி இனவாதம் பேசுவாங்க, தேசியவாதம் பேசுவாங்க, அதை பற்றி நிறைய ஒரு இது இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச நிறைய வீடியோஸ் இருக்குது. பட் நமக்கு தெரிஞ்சு நம்ம சேனல் ஆரம்பித்ததே இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான அதாவது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இதை வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்க்குறப்போ அதை வந்து நீங்கள் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு சேம் ரீசனுக்காக தான் அது எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிரபுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன். ஒரு பிரபலமான யூடியூபர், அவர் பேர்லாம் சொல்ல வேணாம் எதுக்கு. அவர் வந்து இந்த மாதிரி சொன்னார். அதாவது ஃபஸ்ட்டு வந்து உலகத்தில் மில்கி வே உருவாச்சு, அதுக்கப்புறம் தான் யூனிவர்ஸே உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். கீழே வந்து நிறைய பேர் ஆஹா ஓஹோ அப்படின்னாங்க. இன்னொரு வீடியோவில் வந்து இவர் எனக்கு அனுப்பிச்சார், நான் அனுப்பிச்சதுனால இவர் எனக்கு அனுப்பிச்சு. அதில் வந்து அவர் வந்து ஒரு எரிக்கல் மோதினதுனால பூமியில் வந்து தெரிச்சு போன டைனோசர்கள் இன்னும் மார்ஸை சுற்றி ஒரு ஆர்பிட்டில் இருக்குது அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகிறப்போ லெமூரியான்னு வந்துச்சு, யாழின்னு வந்துச்சு. ஃபஸ்ட்டு லெமூரியாவுக்கு நிறைய பேர் திட்டினாங்க, இன்னும் திட்டுறாங்க. அப்புறமேட்டு யாழி வந்து அதுவும் ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட் அனிமல், அதுக்கும் நிறையா திட்டினாங்க. அப்புறமேட்டு இடையே ஒரு வீடியோ வேறு தமிழன் வந்தேரியான்னு வேறு ஒரு கிளிக் பைட்டியாக ஒரு டைட்டில் வச்சு அதுக்கு நாங்கள் வாங்கி கட்டிக்கிட்டது இருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே மூன் லேண்டிங்கிற ஒரு வீடியோவுக்கு வந்து எக்கச்சக்கமாக கல்வி ஊற்றுனாங்க. ஆமாம், அதை எப்படி நான் மட்டும் திட்டு வாங்குறது, இவரும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று போட்டோம், மூன் லேண்டிங் சரியாக தப்பா அப்படின்னு. அதாவது லெமூரியா வந்து சரி ஓகே, நம்ம தமிழ் மக்கள் அங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு இது இருக்குது. ஓகே, நமக்கு வந்து பர்சனலாக ஒரு இது இருக்குது ஒரு. ஆனால் மூன் லேண்டிங் அமெரிக்கா அவங்க போனால் என்ன, போகாட்டி என்னடா, அதுக்கு ஒரு நீ தமிழனான்னு சொல்லிட்டு திட்டினாங்க. ஸோ வேறு என்ன வீடியோ உங்களை திட்டினாங்க? நிறையா இருக்குது. கீழடி வீடியோ. ஆமாம், ரொம்ப முக்கியமானது கீழடி. ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபீல்டு எபிசோட் போடணுன்னு ஒரு ஆசை. அதாவது ஃபீல்டுக்கே போய் சும்மா ரூம்லேருந்து பேசாமல் ஃபீல்டுக்கே போய் தான்ப்பா. அதனால தான் வாரம் ஒரு தொழிலி சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரிஸ். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு டைனோசர் பல்லுன்னு சொல்கிறத விட ஒரு டைனோசர் பல்ல எடுத்து உங்களுக்கு காட்டுறப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கீழடி வந்து என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு அகாடமிக் ரிலேட்டடாக ஒரு யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக ஒரு சின்ன வேலை மதுரை வரைக்கும் போக வேண்டியதாக இருந்துச்சு. போனப்போ என்ன ஆகுதுன்னா, சிவகங்கை பக்கத்தில் தான், கீழடி வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சப்போ என்ன ஆகுதுன்னா, கீழடிக்கு போனோம். ஸோ கீழடிக்கு நான் போகிறப்போ அப்போ வந்து கீழடியில் வந்து இந்த 600 BCங்கிற டேட்டிங் வந்து வரவே இல்லை. அப்போ கீழடி வந்து முன்னாடி ஃபேமஸாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு யாருக்குமே தெரியாமல் இருந்தது. போகிறப்போ அப்போ தான் அந்த கீழடிலாம் பார்த்து இது பண்ணி கரெக்டாக ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் சொன்னாங்க கீழடி வந்து 600 BC அப்படின்னு ஒரு இது.
ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட்டப்போ அதுக்கு வந்து ஒரு நிறைய வியூஸ் போச்சு. ஆனாலும் அதில் பார்த்தீங்கன்னா அதை நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எப்படா நீ ஹரப்பாலேருந்து நம்ம இங்கே வந்து இங்கே இருந்தானே நம்ம வெளியே போனோம் அப்படிங்கிறப்போ எதிர்பார்க்காத விதத்துலேயே வந்து ஒரு கான்ட்ரவர்சியை ஸ்டேர் பண்ணி நிறைய திட்டு வாங்கினோம். அது ஒரு விஷயம். பட் ஸ்டில் இந்த திட்டு வாங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறதுல இட் இஸ் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டஃப்பான ஜெர்னி. அது இல்லாமல் இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் ஜெர்னி. நம்ம சயின்ஸ் கம்யூனிகேஷன் வந்துட்டால் அந்த மாதிரி நிறைய பேர் அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த சூடோ சயின்டிஃபிக் டாபிக்ஸ் பேசுகிறவங்க அதெல்லாம் வந்து இன்டர்ஃபியர் பண்ணும்போது நம்ம அதை ஓவர் கம் பண்ணி தான் வரணும். ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைபர்ஸான நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணி அறிவியலை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறதுல கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இன்னொன்று, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ நிறைய பேர் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தவங்க சயின்ஸ் கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்களே சொன்னாங்க, நீங்கள் வந்து நாங்கள் அது அப்போ வந்து 30,000 வந்துருந்தோம். 30,000 வந்தப்போ நீங்கள் போடுற கண்டென்ட்டுக்கு 30,000 வந்தது பெரிய விஷயம் அப்படின்னாரு. ஸோ அதனால தான் வந்து நம்மளோட 100,000 சப்ஸ்கிரைபர் சில்வர் ப்ளே பட்டன் எனக்கு சம்டைம்ஸ் இந்த பட்டன் தான் கடைசி பட்டனாக கூட இருக்கலாம் நம்மளோட ஜேர்னியில். பட் ஸ்டில் என்ன சொல்ல, நமக்கு வர ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு பெரிய சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதாவது இந்த சயின்ஸை பிலீவ் பண்ணுறவங்களே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிலாம் வந்து கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் ரிப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம போட்ட ஒரு வீடியோவுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் 100,000 சப்ஸ்கிரைபர்ஸே வரல, அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு. அதை ஒருத்தர் வந்து நோட் பண்ணி என்றைக்கு 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்துச்சோ இமீடியட்டாக அவர் போய் அதுக்கு ரிப்ளை பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு வந்துருச்சு, இப்போ என்ன சொல்லுவேன் அப்படின்லாம் வந்து. ஆனால் நாங்கள் வந்து ஒரு விஷயம் உண்மையிலே சொல்கிறோம், நாங்கள் 100,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுனால பெருசாக பேசல, நாங்கள் 10 சப்ஸ்கிரைபர் இருக்கிறப்ப இதே இதாக தான் பேசிக்கிட்டு. ஆமாம், அது ஒரு இது. இன்னொன்று, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி நம்ம அந்த ஒரு ஜேர்னி காட்டணும், ஒரு டெசர்ட்டுக்கு போய் நம்ம பண்ணதை நம்ம ரீச் பண்ணவே முடியல, பட் somehow we reached. ஆனால் இந்த ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ஜேர்னி சும்மா சிக்னிஃபை பண்ணுறதுக்காக சொன்னது. பட் ஸ்டில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இந்த யூடியூப் பேர்ன் அவுட்னு நிறைய பேருக்கு ஒன்று இருக்கும். அதாவது புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்க ஒரு 10 வீடியோ போனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. நமக்கு அந்த ஒரு இது கிடையாது. நமக்கு வந்து டாபிக்ஸ் வந்து நிறையா இருக்குது. இன்னும் அதாவது எங்களோட பேர்ன் அவுட் எப்படி அப்படின்னா, இன்னும் இந்த டாப்பிக்லாம் கவர் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு இது இருக்குது. சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம நிறைய டாபிக் வச்சுருந்தோம். அந்த டாபிக் இன்னும் தொடரலை. ஆக்சுவலி அதை வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக டச் பண்ணணும்னு ஒரு பெரிய ஒரு இது இருந்தது. பட் அடிக்கடி பிரபு ட்ரிகர் ஆகிறது வந்து நீங்கள் வந்து அஸ்ட்ரானமி நிறைய பேர் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவார், ஒரு கரான்னு ஒரு கோவம் வரும். ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆமாம், இன்னும் ஃப்யூச்சரில் நிறையா வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் ஏற வேண்டியது இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் கடந்து அதுக்கப்புறம் கோல்டன் பட்டனுக்கு வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இதே மாதிரி ஒரு அன்பாக்சிங் வீடியோக்கு. அதுக்கு முன்னாடி எதுவும் அன்பாக்சிங் இருக்குமான்னு தெரியல. இல்லை, நிறைய அன்பாக்சிங் பண்ணுவோம். நிறைய தொல்பொருள் தொல்பொருள்கிட்டேன் நான் தொல்லுகிற எச்சங்களை வந்து டப்பாவில் போட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோம். இன்னும் புதிய சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ், தியரிஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த அன்பாக்சிங் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவில் புதுசாக அன்பாக்சிங் பண்ணிகிட்டே இருப்போம். பட் மெட்டீரியலாக உங்களோட முதல் அன்பாக்சிங் ஒரு சில்வர் ப்ளே பட்டன் ஒன் மோர் டைம் காட்டி வருவோம். ஆமாம், இதுக்கு வந்து நம்ம கணேசன் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு ட்ரெய்லர் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. இவர் தான் எல்லாம் சைலண்ட்டாக வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ கணேஷ். Oh